பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இன்றும் உங்களோடு புதியதொரு பாடத்திலே இணைந்திருக்கின்றோம். 15வது வகுப்பு அல் முப்ததா வல் ஹபர் என்று அரபியிலே அழைக்கப்படுகின்ற இந்த அரபு இலக்கண சட்டத்தை பொறுத்தவரையிலே அரபு மொழியில் முப்ததா ஹபர் என்று சொல்கின்ற போது அது ஒரு பெயர்ச்சொல் வாக்கியமாக இருக்கும். பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பமாகின்ற வாக்கியமாக கட்டாயம் அது இருக்க வேண்டும். பெயர் சொல் வாக்கியமாக அது அமைகின்ற போது அதனுடைய ஆரம்ப பகுதிக்கு நாங்கள் சொல்வது முப்ததா, அதனுடைய வசனம் முடிவடைகின்ற பகுதிக்கு சொல்வது ஹபர். ரைட். அந்த பெயர் சொல் வாக்கியத்தில் 2 பகுதிகளுக்கும், ஒன்று வசனம் ஆரம்பிக்கின்ற பகுதி, இரண்டாவது வசனம் முடிவடைகின்ற பகுதி. வசனம் ஆரம்பிக்கின்ற பகுதிக்கு நாங்கள் சொல்வது முப்ததா, அது முடிவடைகின்ற பகுதிக்கு சொல்வது ஹபர். எனவே இந்த ஆரம்ப அறிமுகம் முப்ததா ஹபர் இந்த 2ஐயும் பற்றி விளக்குகின்ற போது இஸ்ம் மர்ஃபூ எப்பொழுதுமே அது ரஃபுடைய நிலைமையிலே இருக்கும், லம்மத் வைக்கப்பட்டதாக இருக்கும். வயக்கூனு ஃபி அவ்வலிஹா காலிபன், எப்பொழுதுமே ஒரு வசனத்திலே ஆரம்பமாகத்தான் பெரும்பாலும் நீக்கும். அதே மாதிரி ஹபர் என்பது இஸ்ம் மர்ஃபூ, அதுவும் ரஃபுடைய நிலைமையில தான் இருக்கும், லம்மத்தை தான் வந்திருக்கும். அது அந்த ஜும்லாவை முடிவடைய செய்யக்கூடியதாக யுத்திம்மு மஅனல் ஜும்லா என்பதுதான் நஹுவியலாளர்கள் கொடுக்கின்ற முப்ததா ஹபருக்கான விளக்கம். அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அதுக்கு உதாரணத்தை பார்க்கின்ற போது மக்கா ஜமீலத்துன், மக்கா அழகானது என்ற ஒரு உதாரணத்தை தந்திருக்கின்றோம். மக்கா அழகானது, மக்கத்து ஜமீலத்துன். எனவே மக்கா என்பது முப்ததா, ஜமீலத்துன் என்பது ஹபர். மக்கா ஜமீலத்துன், மக்கா அழகானது. அன முஸ்லிமுன், நான் ஒரு முஸ்லிம். அல் ஜாமிஅத்து வாசிஅத்துன், பல்கலைக்கழகம் விசாலமானது. அல் மஸ்ஜிதானி கபீரான், 2 பள்ளிவாயல்கள் பெரியவை. அல் ஃபக்ரு முஷ்கிலத்துன், ஏழை அல்லது ஏழை அல்ல ஏழ்மை, பவட்டி, வறுமை. முஷ்கிலத்துன், ஒரு பிரச்சனை. ஹாதா தபீபுன், இவன் ஒரு வைத்தியர். ஜைனப் தபீபத்துன், ஜைனப் ஒரு வைத்தியர். திமஷ்க் ஆசிமத்துன், டமஸ்கஸ் ஒரு தலைநகரம். அல் காஹிரா முஸ்தஹிமத்துன், கெய்ரோ கிரௌடானது, எப்பொழுதுமே நெரிசல் மிக்கது. அல் மசானே கஃபீரத்துன், ஃபேக்டரிகள் அதிகமானவை. அன்புக்குரிய மாணவர்களே, இந்த உதாரணங்களை நாங்கள் சற்று அவதானித்தால் இந்த ஒவ்வொரு உதாரணத்தையும் பார்க்கலாம். இந்த உதாரணங்கள் அனைத்து வசனங்களும் பெயர் சொல்லிலே ஆரம்பமாக இருக்கிறது. இந்த பெயர் சொல்லே ஆரம்பமான இந்த வசனத்திலே முதல் பகுதி மக்கா முப்ததா, மக்கா ஜமீலத்துன் என்பது ஹபர். எனவே மக்கா அழகானது. அன நான் என்பது முப்ததா, முதல் பகுதி. அன முஸ்லிமுன், நான் ஒரு முஸ்லிம். ஒரு முஸ்லிம் வசனம் முடிவடைகின்றது, எனவே அங்கு அது ஹபர். அல் ஜாமிஅத்து, பல்கலைக்கழகம் முப்ததா. வாசியத்துன், விஷாலமானது, ஹபர். அல் மஸ்ஜிதானி, 2 பள்ளிவாயல்கள், 2 பள்ளிவாயல்கள். கபீரானி, பெரியவை. அல் ஃபக்ரு, ஏழ்மை அல்லது வறுமை. முஷ்கிலத்துன், ஒரு பிரச்சனை ஆகும். ஃபக்ர் என்பது நாங்கள் சொல்றோம் முதல் பகுதி முப்ததா, முஷ்கிலா ஹபர் நாங்கள் சொல்றோம் கடைசி பகுதி. ஹாதா இவன், தபீபுன் ஒரு வைத்தியன். ஹாதா தபீபுன், இவன் ஒரு வைத்தியன். ஜைனப் தபீபத்துன், ஜைனப் ஒரு வைத்திய பெண் என்று நாங்கள் சொல்லுவோம். திமஸ்க் டமஸ்கஸ் ஆசிமத்துன், ஒரு தலைநகரம். எனவே இது முப்ததா, டமஸ்கஸ் என்பது, ஆசிமா என்பது ஹபர். அல் காஹிரா, கெய்ரோ, கெய்ரோ நகரம் முப்ததா. முஸ்தஹிமத்துன், சன நெரிசல் மிக்கது என்பது ஹபர். அல் மசானிஉ, தொழிற்சாலைகள் நாங்கள் சொல்றோம். கசீரத்துன், அதிகமானவை. மசானி என்பது முப்ததா, கசீரத்துன் என்பது ஹபர். எனவே இவை இந்த வசனங்கள் அனைத்தையும் பார்க்கலாம். இதெல்லாம் பெயர் சொல்லி தான் ஆரம்பமாகுது, வினைச்சொல் வசனம் அல்ல. எனவே முப்ததா ஹபர் என்பது பெயர் சொல் வாக்கியங்களாக இருக்கும். அதில் 2 பகுதிக்கும் முதல் பகுதி முப்ததா, வசனம் முடிவடைகின்ற பகுதி ஹபராக இருக்கும். எனவே அன்புக்குரிய மாணவர்கள், இந்த ஒரே ஒரு பயிற்சியை மாத்திரம் நாங்கள் பார்க்கிறோம். கீழே தரப்பட்டிருக்கின்ற முப்ததா ஹபருடைய வசனங்கள் ஜைனப், ஜைனப் சமீனத்தின் கொடுத்தவள். முப்ததாவுக்கு 1 கோடும் ஹபருக்கு 2 கோடும் போடுமாறு கேட்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். ஹவுலா முப்ததா, நஹீஃபத்துன் ஜித்தன், மிகவுமே மெல்லிந்தவள். எனவே நஹீஃபத்துன் என்பதுதான் ஹபர். மரியம் சமீனத்துன் ஜித்தன், மரியம் மிகவுமே கொழுத்தவர். மரியம் என்பது முப்ததா, சமீனத்துன் என்பது ஹபர். சமீனத்துன் ஜித்தன். அத்தகுத்து பிரஷர் முப்ததா, முர்தஃபியுன் உயர்வாக உள்ளது.
அது ஹபர். நஹ்னு நாங்கள், துல்லாபுன் மாணவர்கள், நஹ்னு என்பது முபதா, துல்லாப் என்பது ஹபர். அல் அக்லு சாப்பாடு, கசீருன் அதிகமானவை, அல் சாப்பாடு அதிகமானது. அல் குர்ஆன் குர்ஆன், ஷிஃபா ஒரு நிவாரணம், ஹபர். அல் குர்ஆ வாசிப்பு, முஃபீதத்துன் பிரயோசனமானது, வாசிப்பு என்பது முபதா, முஃபீதத்துன் என்பது ஹபர். அத்திஃப்லு குழந்தை, நாயிமுன் தூங்கிக் கொண்டிருக்கின்றது, அத்திஃப்லு என்பது முபதா, நாயிம் என்பது ஹபர். அந்த நீ கலிக்குன் கலக்கமடைந்திருக்கிறாய், அந்த கலிக்குன், அந்த என்பது முபதா, கலிக் என்பது கலக்கமுற்றிருக்கின்றான் என்பது ஹபர். முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் என்பது முபதா, ரசூலுல்லாஹ் என்பது ஹபராக. அத்தவா மருந்து, முஃபீதுன் பிரயோசனமிக்கது, ஹபர். அல் உஸ்ரத்து முபதா, சஈயத்துல் சந்தோஷமாக இருக்கின்றது என்பது ஹபர். அல் மசானிஉ தொழிற்சாலைகள், கபீரத்துன் தொழிற்சாலைகள் நாங்கள் சொல்கின்றோம். அல் மசானிஉ கபீரத்துன் என்பது ஹபராக இருக்கின்றது. மசானி என்பது முபதா, கபீரத்து என்பது ஹபராக. அல் பின்தானி இரண்டு சிறுமிகள், மரீதத்தானி நோயாளியாக இருக்கிறாங்க, மரீதத்தானி என்பது ஹபர். அஷ்ஷவாரியு பாதைகள், முஸ்தஹிமத்துன் என்பது ஹபராக இருக்கின்றது. எனவே முபதாவுக்கு கீழே ஒரு கோடும், ஹபருக்கு கீழே 2 கோடும் நாங்கள் இங்கே போட்டிருக்கின்றோம். எனவே முபதா ஹபருடைய வசனத்தில் முபதா ஆரம்பத்தில் பெரும்பாலும் வரும், ஹபர் என்பது குறித்த வசனத்தின் கருத்து முடிவடைகின்றதாக இருக்கும். இந்த 2ஐயும் மிக கவனமாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற போது முபதா ஹபருடைய வசனங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும். அன்புக்குரிய மாணவர்களே, அரபு மொழியை நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபிஅலியா என்று சொல்லி ஆரம்ப அறிமுகத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னைய யூடியூப் வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். அதில் ஜும்லா இஸ்மியா என்பது பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பமாகின்ற வசனமாக இருக்கும். அந்த வகையிலே பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பமாகின்ற வசனங்கள் தான் நாங்கள் முபதா ஹபர் என்று அழைப்போம். அந்த முபதா ஹபர் அதை பற்றி உதாரணங்கள் தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இதிலே ஆரம்பமாக வருவது முபததாவாகவும், இறுதியாக வருவது கருத்து நிறைவடைகின்ற பகுதியாக ஹபராகவும் இருப்பதை பார்க்கின்றோம். தொடர்ந்தும் இருக்கின்ற பயிற்சிகளை நீங்கள் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இன்னும் பல வீடியோக்களில் உங்களை சந்திப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.